Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். மார்னிங் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி சிம்பிளிஃபைடா வச்சுக்கலாம், எஃபெக்டிவா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு குட்டி கைட் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த ரொட்டீனுக்கு தேவையானவை 3 சிம்பிளான பொருட்கள்: ஃபேஸ் வாஷ், சீரம் அண்ட் ஒரு சன்ஸ்கிரீன். என் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அண்ட் சீக்கிரமா ஆக்னே வர மாதிரியான ஒரு ஸ்கின். நான் வந்து இந்த ரெஜிமென்ட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால என்னோட ஆக்னே சிச்சுவேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படி பண்ணலன்னா எனக்குமே வந்து டக்குன்னு ஆக்னே வந்துடும், பிரேக் அவுட்ஸ் நிறையவே வரும். நீங்களே நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. ஸோ எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் என்னால் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த ரொட்டீன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி உங்களுக்கும் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா சூப்பர் எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ். நமக்கு வந்து ஒரு க்ளீனான கேன்வஸ் வேணும். அது வந்து உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு டைரெக்டாக வந்து டார்கெட் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அண்ட் இது சீக்கிரமாக வாஷ் ஆகி போகிற ஒரு விஷயம் அப்படின்றதுனால எஃபெக்டிவான ரிசல்ட்டும் கொடுக்கணும். நான் இன்னைக்கு ஃபேஸ் வாஷ்க்கு இந்த டெர்மகோவோட 1% சால்சிலிக் ஆசிட் ஜெல் டெய்லி ஃபேஸ் வாஷ் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னே உங்கள் ஸ்கின்ல இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு செம்ம எஃபெக்டிவாக ஒர்க் ஆக போகுது. இது ஒரு ஜெல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் அண்ட் இதில் உங்களுக்கு சால்சிலிக் ஆசிட், விச் ஹேசல் அண்ட் வில்லோ பார்க் இருக்குது. மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த ரொட்டீனுக்கு நான் காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டெர்மகோலேருந்து தான். நான் ஜென்யூனாக உங்களுக்கு டெர்மகோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ % யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் உங்கள் ஸ்கின்னுக்கு இது எஃபெக்டிவாகவும் இருக்க போகுது. இது டெர்மடாலஜிஸ்ட் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அடுத்த லெவல், அதாவது பேசிக் பிகினர் லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு நான் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா இவங்க ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஒர்க் ஆக போகுது. ஆல்சோ நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கிறது, இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிள். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா ஜென்டிலான ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்க போது, உங்கள் ஸ்கின்னை சூட் பண்ண போது. முக்கியமாக உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னே இருக்குது, சில டைம்லாம் முகத்தில் கை வச்சாலே நமக்கு வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்போது இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவாக ஒர்க் ஆக போகுது. அந்த டர்ட் கிரிம்ஸ் எல்லாத்தையும் அழகாக வந்து ரிமூவ் பண்ண போது. ஸ்கின் எக்ஸஸாக இது ட்ரை ஆக போகிறதும் கிடையாது. சால்சிலிக் ஆசிட் பேசிக்லி ஒரு BHA உங்கள் ஸ்கின்குள்ளே டீப்பாக பெனிட்ரேட் ஆகி போய் அந்த ஆக்னே காசிங் பாக்டீரியாவெலாம் ஃப்ரம் விதின் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் எக்ஸ்போலியன்ட். ஸோ அதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் காமிக்க போகிற ரெஜிமென்ட்லையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே இருக்க போகுது. அடுத்தது சீரம். ஸோ சீரம் ஏன் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சீரம் வந்துட்டு உங்களுக்கு கான்சென்ட்ரேட்டட் வெர்ஷனாக இருக்க போகுது. அண்ட் உங்களுடைய ஸ்கின்ல அது டபுள் த பெனிஃபிட் வந்து கொடுக்க போகுது கம்பேர் டு மாய்ஸ்சரைசரோட. மார்னிங் டைம்ஸில் நான் ஜென்ரலாக நிறைய போடுறது வந்து வைட்டமின் சி. அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்கின்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவையாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட் தான். மோஸ்ட்டாக நைட் டைம்ஸ் வந்துட்டு ரெட்டினால் இல்லைனா சால்சிலிக் ஆசிட் தான் போகும். அண்ட் நான் இன்றைக்கி இங்கே காமிக்க போகிற இந்த 2% சால்சிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் ஃப்ரம் த டெர்மகோ மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேலையும் நீங்கள் போடலாம். மார்னிங் போடுறீங்கன்னா மறக்காமல் சன்ஸ்க்ரீன் போடுங்க. அதுக்கும் நான் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த சீரம் பார்த்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட்டாக இருக்க போகுது. அண்ட் உங்களுடைய ஸ்கின்ல இது குவிக்காக அப்சர்வும் ஆகிக்க போகுது. நிறைய ப்ராடக்ட் எதுவும் போட்ட மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு சீரமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்சிலிக் ஆசிட் இருக்குது, விச் ஹேசல் அண்ட் வில்லோ பார்க் இருக்குது. சேம் செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான். இது பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் கைஸ். நான் வந்துட்டு இவங்க ரேஞ்சில் விரும்பி ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு 3 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, சால்சிலிக் ஆசிட் அண்ட் கோஜிக் ஆசிட். டெர்மகோல இருந்து இருக்கக்கூடிய இந்த 3 சீரம்ஸ் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த சீரம் வந்துட்டு உங்களுடைய முகம் அண்ட் கழுத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதா. அடுத்தது வந்துட்டு சன்ஸ்க்ரீன். நீங்கள் மார்னிங் டைமில் நான் ரொட்டீன் கவர் பண்ணுறேன் அப்படின்றதுனால சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நைட் டைம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட காலையிலே எழுந்திரிச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் வேறு எதுவுமே பண்ணனா கூட சன்ஸ்க்ரீன் மட்டும் போடுங்க. ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவானது. ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஸ்கின் பேரியரை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடலாம். ஸோ சன்ஸ்க்ரீன் போடுங்க. நான் அதை தப்போ பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீனுக்குமே வந்துட்டு நான் அந்த டெர்மகோவோட 1% ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் ஆக்வா ஜெல் வச்சுருக்கேன். இதுவும் என்னோட ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்சி நான் விரும்பி யூஸ் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீனில் ஹைலரானிக் ஆசிட், வைட்டமின் இ இருக்குது. இதில் எதுவும் ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. நான் சொன்னேன்னு தெரியல, இந்த டெர்மகோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. இதில் SPF 50 அண்ட் PA 4+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட் காஸ்ட் கொடுக்கறது அந்த பிரச்சனையே கிடையாது. அழகாக உங்கள் ஸ்கின்ல உட்கார போகுது. அண்ட் அந்த ஒரு க்ளோயான லுக் கொடுக்கும். ஸ்கின்னை டல்லாக ஆகாது. சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க மார்னிங் டைமில். நைட் டைமில் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் சீரம் மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ இந்த ரேஞ்ச் நான் ஏன் இப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஆக்னே போக வைக்கணும் அண்ட் ஏகப்பட்ட ஆயில் செக்ரீஷனை வந்துட்டு கம்மி பண்ணணும். இந்த ஆயில் ஓவராக செக்ரீட் ஆகிறது கண்ட்ரோல் பண்ணோம்னாலே உங்களுக்கு அந்த ஆக்னே பிரச்சனை நிறைய வந்துட்டு காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றதுல செக் வச்சுக்கோங்க. டைரி ப்ராடக்ட்ஸ், சுகர் ப்ராடக்ட்ஸ்லாம் கொஞ்ச நாள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள். நான் மொத்தமாக கட் பண்ண சொல்ல மாட்டேன்,
கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். ஆயிலி ஃபுட்லாம் வந்துட்டு ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்ற இடத்துல அரை பஜ்ஜி சாப்பிடுங்க. கொஞ்ச நாளுக்கு உங்களுடைய ஃபேஸ் வந்து அது ரியாக்ட் பண்ணுது, அவங்க ஸ்கின் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது, அந்த சேஞ்சஸ்க்கு, டயட்ரி சேஞ்சஸ்க்கு வந்துட்டு உங்கள் ஸ்கின் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட ஆரம்பிங்க. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இது டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் வச்சிருக்கேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெர்மோகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது டெர்மோகோ பூமி அப்படின்ற ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோன்னா நம்ம சார்பாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளியர் ஸ்கின் அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிலீஜியஸாக இருக்கணும். அண்ட் இன்னொன்று நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இதெல்லாம் போட்டு என்னுடைய ஸ்கின் கிளியர் ஆன அப்புறம் இதெல்லாம் நான் அப்படியே நிறுத்திட்டேன்னா என்னுடைய ஸ்கின் மறுபடியும் பழைய மாதிரி போகுமா இல்லை அப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டிபெண்ட்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் மறுபடியும் பழைய மாதிரி போகிறதுக்கு தான் வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு சேஞ்ச் தெரிகிற வரைக்கும் டெய்லி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சேஞ்ச் தெரிஞ்ச அப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லைனா 3 நாளைக்கு ஒரு தடவைன்ட்டு இந்த ரெஜிமெனை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அப்போது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு போதுமான அளவு வந்துட்டு ப்ரீத் பண்ணுறதுக்கான டைமும் கிடைக்கும். அட் த சேம் டைம் மறுபடியும் உங்கள் ஸ்கின் வந்து வேர்ஸாக போகாததுக்கு பார்த்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமும் நம்ம கொடுப்போமா இருக்கும் நம்ம சைடில். சாரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஃப்ளோ விட்டுருச்சு. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஸோ அப்பப்போ உங்களுடைய ஸ்கின்னுக்கு நம்ம சைட்லேருந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு போடுற மாதிரி இருக்கும் இந்த செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க உங்களுடைய ஸ்கின் கேரில் அப்படின்றது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோவுக்கு. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத எனக்கு வந்து காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோவுக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.